நெல்லை கொக்கரகுளத்தில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்க்க வேண்டும். மேலும் இந்த இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படிக்கும் அனைத்து மாணவர்களையும் இடஒதுக்கீட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க நெல்லை மாவட்ட தலைவர் அருள்தாஸ் தலைமை தாங்கினார். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயராஜ் விக்டர் முன்னிலை வைத்தார். மாநில பொதுச் செயலாளர் கனகராஜ் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இதில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மருத்துவ மாணவர் இடஒதுக்கீட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பங்கில்லையா பங்கில்லையா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. தமிழக அரசே பதில் சொல்லு. மருத்துவர் கனவை எரிக்காதே, பறிக்காதே 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 பறிக்காதே. அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர் கனவை பறிக்காதே. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆங்கில வழி இணைபிரிவுக்கு அனுமதி வழங்கு, அனுமதி வழங்கு. தமிழக அரசு பள்ளிகளில் பயில்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5 விழுக்காடு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையை தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் சங்கம் முழுமனதோடு வரவேற்கிறது. அதே நேரத்தில் அனைத்து நலத்திட்டங்களும் வழங்கப்படுகின்ற அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டில் உரிய பங்களிப்பு வேண்டும் என்று தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கழகம் தமிழக அரசை கோருகிறது. இரண்டாவது, ஆங்கில வழி இணைபிரிவு அரசு பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துவது போல உதவி பெறும் பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக, அண்ணா ஆண்ட காலம் தொடங்கி 50 ஆண்டு காலமாக வழங்கப்பட்டு வருகின்ற உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வுகளை தொடர்ந்து வழங்கிவிட வேண்டும் என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை. நான்காவதாக, 57 வயது வரை ஆசிரியர் பணி நியமனம் என்ற நடைமுறையை மாற்றி 40 வயதாக குறைத்திருக்கின்ற அந்த நடைமுறையை அரசு ஒரு காலத்திலும் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்திடக்கூடாது என்று வேண்டுவது நான்காவது கோரிக்கை. ஆக இந்த கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் முதன்மை கல்வி அலுவலகங்கள் முன்னால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசோடு பேசி குறிப்பாக கல்வி அமைச்சரை சந்திப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். சந்தித்து பேசி இந்த மருத்துவமான இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து தரப்பு ஆசிரியர்களையும் திரட்டி சென்னை டிபி வளாகம் முன்னால் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தக்கூடிய முடிவினை தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் சங்கம் மேற்கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.